Exercise 4.3 seventh sum. The perpendicular PS on the base QR of a triangle PQR intersect the QR at S such that QS equal to 3SR. ஓகேவா, இது கொஷின் பார்த்தா புரியாத மாதிரி இருக்கான்னு ரொம்ப ஈஸி. ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் ஒரு ஆங்கிளில் பைசெக்ட் ஆகி இன்னொரு லைனுக்கு பர்பண்டிகுலர், இன்னொரு சைடுக்கு பர்பண்டிகுலராக வந்து நிற்கிது. அந்த பர்பண்டிகுலர் சைடு பேர் என்னென்னா கியூஆர், அந்த பாயிண்ட் என்னென்னா எஸ். ஓகேவா, இப்போ நான் இப்போ இங்கே இதை ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. இது ப்ரூவ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் அந்த பிஆர் கியூஆர் இருக்கிறதுனால நான் பேர் வச்சுக்கிறேன். இன்னதுக்கு இதுக்கு பேர் ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ. ஓகேவா, இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். பிக்யூ ஈக்குவல் டு இ, பிஎஸ் ஈக்குவல் டு ஏ, பிஆர் ஈக்குவல் டு சி, QS ஈக்குவல் டு டி, அப்புறம் SR ஈக்குவல் டு பி. அப்புறம் இதையும் படிப்போம், இது அதனால் வேணும். QR ஈக்குவல் டு எஃப்னு வச்சுக்கலாம், எஃப். ஓகேவா, இதுக்கெல்லாம் பேர் வச்சுக்கிறேன். பேர் வச்சுக்கிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கமெண்டில். given solution, given QS என்னது D, D equal to 3, SR என்னது SR B. சரியா, D equal to 3B. ஓகேவா, அப்போது எனக்கு F வேணும் இல்லையா, F வேணும் இல்லையா. அப்போ F எப்படி இருக்குது, F equal to QS, அதாவது D, QS ப்ளஸ் SR, F equal to D plus B, அதாவது D என்னது D 3B plus B equal to 4B. அப்போ F equal to 4B. அப்போது Bங்கிறது என்ன ஆகிடும், B equal to F by 4. இது ஈக்குவேஷன் 1. B equal to F by 4ங்கிறது ஈக்குவேஷன் 1. இது B, அதாவது SR. சரியா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, D equal to 3B இல்லையா. D equal to 3 into B என்னது F by 4. இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டு ஈக்குவேஷன் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சைடை பிரிச்சுக்க போகிறேன். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்க போகிறேன். சரியா, இது ரைட் ஆங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்க போகிறேன். முதல்ல PSR அப்படிங்கிற ட்ரையாங்கிளுக்கு பித்தாகரஸ் தியரம் எழுத போகிறேன். அடுத்து PSQங்கிற ட்ரையாங்கிளுக்கு பித்தாகரஸ் தியரம் எழுத போகிறேன். எழுதுனா என்ன வரும்னு பாருங்கள். PSRக்கு என்னது PSR C ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் இல்லையா. C ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். இங்கே பாருங்கள், E ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த ட்ரையாங்கிளில், இந்த ட்ரையாங்கிளில் E ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர். C ஸ்கொயர் ஈக்குவல் டு E ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர். இங்கே பாருங்கள், சின்னது C காமன் தான் இல்லையா. C ஸ்கொயர் ஈக்குவல் டு E ஸ்கொயர், A என்னது A ஸ்கொயர் காமன். அப்புறம் B கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. B என்னது F by 4 ஸ்கொயர். அப்போ C ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் F ஸ்கொயர் ப்ளஸ் F ஸ்கொயர் பை 16. இது ஈக்குவேஷன் 3. சரியா, இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் E ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் D என்னது 3F by 4 ஹோல் ஸ்கொயர். அப்போ E ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் 9F ஸ்கொயர் பை 16. இது ஈக்குவேஷன் 4. சரியா, நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ வேலையும் பண்ணுறேன். சரியா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 4 மைனஸ் 3 பண்ணால் என்ன வரும் பாருங்கள். E ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர் இல்லையா, LHS இந்த பக்கம் வந்துடும். E ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர், RHS பாருங்கள் A ஸ்கொயர் ப்ளஸ் 9
9f ஸ்கொயர் பை 16 மைனஸ் தானே மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் பை 16. இது பிரித்து எதனா என்ன வரும் a ஸ்கொயர் ப்ளஸ் 9f ஸ்கொயர் பை 16 மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஸ்கொயர் பை 16. இது என்ன ஆயிடுச்சு a ஸ்கொயர் n ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா. கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும் மீதி இங்கே 9f ஸ்கொயரு இங்கே ஒரு எஃப் ஸ்கொயரு டினாமினேட்டர் பாருங்கள் ரெண்டுமே சேம். அப்போ டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் 9f ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஸ்கொயர் டிவைடட் பை 16 ஈக்குவல் டு 8f ஸ்கொயர் பை 16 கேன்சல் பண்ணால் 2. அப்போது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள் இ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் பை 2. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா கொண்டு வந்தால் 2e ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் 2e ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர். அப்போது 2e ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஈன்னு என்னது ஈங்கிறது பிக்யூ அப்புறம் எஃப்ங்கிறது கியூஆர் அப்புறம் சிங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டில் பார்த்தோம் சி ஈக்குவல் டு பிஆர். ஓகேவா இது அப்படியே எழுதுங்க 2 இன்ட்டு பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூஆர் ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். சார் இது மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் தானா ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ஸு இது என்னாச்சு ஓகே இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா ரெண்டு தானே மல்டிப்ளை ஆகும் 2c ஸ்கொயர் இல்லையா 2c ஸ்கொயர் 2pq ஸ்கொயர் இந்த 2e ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயரு. அப்போ 2 இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு சி ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயரு 2e ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு சி ஸ்கொயர் இல்லையா. அப்போது 2pq ஸ்கொயர் ஈக்குவல் டு QR ஸ்கொயர் ப்ளஸ் 2PR ஸ்கொயர் அவ்வளோதான் சார்.